Hello students, next exercise number 5.3 ல 15th sum பார்க்க போறோம். 1 to 14 sums playlistல இருக்கு. இப்போ 15th sum பார்க்கலாம். A contractor on construction job specifies a penalty of completion beyond a certain date as follows. ஒரு கான்ட்ராக்டர் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாபை ஒரு ஸ்பெசிஃபைட் டேட்ல முடிக்க முடியல. ஸோ அதனால ஒவ்வொரு டேட் தள்ளி போகும்போதும் அவர் பெனால்ட்டி கட்டிட்டு வராரு. ஸோ எவ்வளோ பெனால்ட்டி கட்டுறாருன்னா rupees 200 ஃபார் தி ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஃபர்ஸ்ட் டே தள்ளி போகும்போது 200 பெனால்ட்டி கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் டே rupees 250 ஃபார் தி செகண்ட் டே. ஸோ செகண்ட் டே வந்துட்டு 250 பெனால்ட்டி கட்டுறாங்க. தேர்ட் டே வந்து rupees 300 ஃபார் தி தேர்ட் டே. rupees 300 for the third day. The penalty for each succeeding day being rupees 50 more than the preceding day. So ஒவ்வொரு டே பெனால்ட்டி கட்டுறது வந்து முன்னாடி உள்ள நாளோட 50 ரூபாய் அதிகமாக தான் கட்டுறாங்க. இப்போ 300 இங்கே தேர்ட் டே கட்டியிருக்காங்க. இப்போ முந்தின நாள் வந்து 250 செகண்ட் டே. ஸோ ப்ளஸ் 50 250 ப்ளஸ் 50 தான் தேர்ட் டே கட்டுறாங்க. இப்போ ஃபோர்த் டே வந்துட்டு எவ்வளோனா 300 ப்ளஸ் 50 350 கட்டுவாங்க. ஃபிஃப்த் டே வந்து 350 ப்ளஸ் 50 இப்போ 400 கட்டுவாங்க. ஓகே, இப்படி தான் ஏபி சீரிஸ் போயிட்டு இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மச் மணி த கான்ட்ராக்டர் ஹேஸ் டு பே ஆஸ் பெனால்ட்டி இஃப் ஹி ஹேஸ் டிலேட் தி ஒர்க் பை 30 டேஸ். ஸோ வந்து 30 டேஸ் இந்த மாதிரி டிலே பண்ணாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பெனால்ட்டி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டேஸ் n is equal to 30. இப்போ a வேல்யூ a is equal to ஃபர்ஸ்ட் டேர்ம் 200, dங்கிறது காமன் டிஃபரன்ஸ். ஸோ a2 மைனஸ் a1, a2ங்கிறது செகண்ட் டேர்ம். ஸோ 250 மைனஸ் 200 is equal to 50. காமன் டிஃபரன்ஸ் 50. என்ன கேட்டிருக்காங்க if he has delayed how much money the contractor has to pay as penalty if he has delayed the work by 30 days. ஸோ 30 டேஸும் டிலே பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ மணி கட்டணும் கான்ட்ராக்டர் அப்படின்னு. அப்படின்னா S30 நம்ம கால்குலேட் பண்ணணும். சம்மேஷன் ஆஃப் 30 டேர்ம்ஸ். ஸோ S30 நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ we know that SN ஃபார்முலா நமக்கு தெரியும். SN is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இது SN ஓட ஃபார்முலா. 30 டேஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ S30 is equal to 30 divided by 2 into ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 200 plus 30 minus 1 into d வந்து காமன் டிஃபரன்ஸ் 50. So 2 ones are 2 15s are 15 into 200 into 2 400 plus 30 minus 1 29 into 50 is equal to 15 into 400 plus 29 into 50. So 1450 is equal to 15 into 1450 plus 400 1850 equal to 1850 into 15 வந்து 27750. இதான் வந்துட்டு சம்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 30 டேர்ம்ஸ். ஸோ இதான் இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு rupees 27,750 வந்து பெனால்ட்டியாக கட்டுவாங்க if he delayed the work for 30 days. So therefore the amount paid by contractor as penalty for 30 days is rupees 27750. So இதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் 16th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 16th சம் பார்க்கலாம். A sum of rupees 700 is to be used to give 7 cash prizes to students of a school for their overall academic performance. So total price ஓட அமௌண்ட் வந்து 700. அந்த 7 cash prizes ஓட total amount வந்து 700. So therefore S
7 is equal to 700 rupees. 7 cash prices வாங்குறதுக்கு நம்மளுக்கு total amount செலவானது 700. So therefore yes 7 is equal to 700 எடுத்துருக்கோம். இப்போ total cash prices வந்து 7. So therefore n is equal to 7. என்ன கேட்டிருக்காங்கன்னா if each cash price is rupees 20 less than its preceding price. For example ஒரு cash price ஓட first cash price ஓட rupees வந்து x ன்னு வச்சுக்கலாம். next cash price ஓட rupees வந்து x minus 20. இந்த price ஓட first உள்ள price ஓட 20 கம்மியா இருக்கும். ஓகே, இப்போ third உள்ள price வந்துட்டு x minus 20 again minus 20. இந்த செகண்ட் உள்ள பிரைஸோட தேர்ட் உள்ள பிரைஸ் again 20 கம்மியா இருக்கும். இப்போ ஃபோர்த் உள்ள பிரைஸ் வந்து x, இப்போ -20 வந்து -40 again இந்த தேர்ட் உள்ள பிரைஸோட -20 கம்மியா இருக்கும். இப்படியே தான் அந்த ஏபி சீரிஸ் போயிட்டு இருக்கும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா find the value of each price. find the value of each price னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் எவ்வளோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அப்புறம் செகண்ட் பிரைஸ் எவ்வளோ, தேர்ட் பிரைஸ் எவ்வளோ, ஃபோர்த் பிரைஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு நம்ம எக்ஸ் வேல்யூ மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஈச் பிரைஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ கிவன் டேட்டா வந்துட்டு S7 is equal to 700, n is equal to 7, இந்த ஏபி சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ A is equal to first term x, D is equal to A2 minus A1. A2ங்கிறது second term. So x minus 20 minus first term x. So plus x minus x cancel ஆயிரும். So minus 20. Common difference வந்து minus 20. Next Sn ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. S7 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. therefore S7 is equal to 7 by 2 2 into a க்கு பதிலா x plus 7 minus 1 into d வந்து common difference, so minus 20. S7 ஓட வேல்யூ 700. 7 கேஷ் பிரைஸ் ஓட டோட்டல் வேல்யூ 700 னு கொடுத்துருக்காங்க. அதனால S7 is equal to 700 போட்டுருங்க. which is equal to 7 divided by 2x plus 7 minus 1 6 into minus 20 plus 700 into 2. 700 into இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், which is equal to 7 into 2x plus into minus 20 into 6, so 120. So 7 ones are 7, 100s are 700. So remaining இருக்கிறது 100 into 2, which is equal to இதில் 2 காமன் எடுத்துக்கலாம். இதுவும் 2 ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 2 ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2 காமன் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது x minus 60. 2 60s are 120, அதனால x minus 60. இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 100 is equal to x minus 60. அப்போ x is equal to 100 plus 60. x is equal to 160. இப்போ நம்ம x வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. என்ன கேட்டிருக்காங்க? find the value of each prices. find the value of each prices. அதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் எவ்வளோ ருபீஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் எவ்வளோ ருபீஸ், தேர்ட் பிரைஸ் எவ்வளோ ருபீஸ், ஃபோர்த் பிரைஸ் எவ்வளோ ருபீஸ். இதே மாதிரி நம்ம 7 பிரைசஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். 7 கேஷ் பிரைசஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிரைசஸ் என்னது எக்ஸ், செகண்ட் பிரைஸ் எக்ஸ் மைனஸ் 20, தேர்ட் பிரைஸ் எக்ஸ் மைனஸ் 40, அப்புறம் ஃபோர்த்து வந்துட்டு எக்ஸ் மைனஸ் 60. இதில் தான் நம்ம எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணணும். ஸோ தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு x is equal to 160. Second price x minus 20. First price ல இருந்து 20 மைனஸ் பண்ணிக்கணும். So 160 minus 20 140. Third price second price ல இருந்து 20 கம்மியாகும். 140 minus 20 is equal to 120. Fourth price
தேர்ட் ப்ரைஸில் இருந்து தேர்ட் ப்ரைஸ் 120 மைனஸ் 20 இப்போ 100 அண்ட் ஃபிஃப்த் ப்ரைஸ் ஃபோர்த் ப்ரைஸில் இருந்து ஃபோர்த் ப்ரைஸ் 100 மைனஸ் 20 equal to 80. Sixth price, fifth price 80 minus 20, 60. So seventh price, sixth price 60 minus 20 is equal to 40. So 7 prices ஓட வேல்யூ தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம 17th சம் கால்குலேட் பண்ணலாம். சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 17th சம் பார்க்கலாம். So in a school, students thought of planting trees in and around the school to reduce air pollution. It was decided that number of trees that each section of class will plant will be the same as the class in which they are studying. Example, a section of class 1 will plant 1 tree. A section of class 2 will plant 2 trees. So on till class 12, there are 3 sections of each class. How many trees will be planted by the students? So என்னன்னா ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்தும் ட்ரீஸ் பிளான் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க in order to reduce the air pollution. எவ்வளோ ட்ரீஸ் பிளான் பண்றாங்கன்னா இப்போ கிளாஸ் 1 அப்படின்னா 1 ட்ரீ பிளான் பண்ணணும். கிளாஸ் 2னா 2 ட்ரீஸ். கிளாஸ் 3னா 3 ட்ரீஸ் பிளான் பண்ணணும். இப்போ எந்த கிளாஸ் படிக்கிறாங்களோ அத்தனை ட்ரீஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, ஸோ 1 ட்ரீ. செகண்ட் ஸ்டாண்டர்ட்னா 2 ட்ரீஸ். தேர்ட் ஸ்டாண்டர்ட்னா 3 ட்ரீஸ். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்னா 4 ட்ரீஸ். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்னா 5 ட்ரீஸ். இதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. அப் டு 12th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் 12 அப்படின்னா 12 ட்ரீஸ் பிளான் பண்ணணும். ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்லையும் 3 செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஏ செக்ஷன் இருக்கும், பி செக்ஷன் இருக்கும், சி செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன். கிளாஸ் 3 தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஏ செக்ஷன் இருக்கு, பி செக்ஷன் இருக்கு, சி செக்ஷன் இருக்கு. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட்லையும் ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ ஏ செக்ஷன் ஒரு ட்ரீ நடுவாங்க, பி செக்ஷன் ஒரு ட்ரீ, அப்புறம் சி செக்ஷன் ஒரு ட்ரீ. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ட்ரீஸ் கிளாஸ் 1ல இருந்து 3 ட்ரீஸ் இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் 2 பார்த்தீங்கன்னா ஏ செக்ஷனில் 2 ட்ரீ. ஏன்னா கிளாஸ் 2 வந்துட்டு 2 ட்ரீ நடணும். ஸோ அதனால பி செக்ஷனில் 2 ட்ரீ நடுவாங்க, சி செக்ஷனில் 2 ட்ரீ. சரி, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 + 2 + 2 6 ட்ரீஸ். கிளாஸ் 2 செகண்ட் ஸ்டாண்டர்டில் மட்டும் 6 ட்ரீஸ் அவங்க நடணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஏ செக்ஷனில் 3 ட்ரீஸ் நடணும், பி செக்ஷனில் 3 ட்ரீஸ், சி செக்ஷனில் 3 ட்ரீஸ். ஏன்னா கிளாஸ் 3 வந்து 3 ட்ரீஸ் அவங்க நட்டு வைக்கணும். ஸோ 3 + 3 + 3 6 + 3 9. ஸோ இதே மாதிரி தான் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரெக்வயர்டு ஏபி. ஓகே, ஸோ 3, 6, 9 அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஸோ தேர்ஃபோர் n is equal to 12. ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதனால n equal to 12ன்னு எடுத்துக்கலாம். a is equal to ஃபர்ஸ்ட் டேர்ம் 3, d is equal to a2 minus a1 plus second term minus 6 minus 3 which is equal to 3. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் how many trees will be planted by the students. Total number of trees கிளாஸ் 1ல இருந்து கிளாஸ் 12 வரைக்கும் எத்தனை ட்ரீஸ் வந்துட்டு நடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது S12 தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ SNோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். SN is equal to n/2 into 2a plus n minus 1 into d. இதான் SNோட ஃபார்முலா. அப்போ நம்ம S12 தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். So therefore S12 is equal to 12/2 into 2a வந்து a ஓட வேல்யூ 3 plus
12 minus 1, n minus 1 12 minus 1 into d ஓட வேல்யூ 3, காமன் டிஃபரன்ஸ் ஓட வேல்யூ 3 is equal to 12 divided by 2, so 6 ஆயிரும். 6 into 3 2s are 6 plus 12 minus 1 11 into 3 is equal to 6 into 6 plus 11 into 3 33. So 6 into 11 33 plus 6 39. So 39 into 6 234. So yes, total number of trees, therefore total number of trees planted by students from class 1 to class 12 is 234. 234 மரங்கள் நட்டிருக்காங்க. ஓகே, இதான் அந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 18th சம் பார்க்கலாம்.